Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 43வது மேட்ச். யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் எக்ஸல்11 ஆப் எக்ஸல்11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 11 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 0 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ல ஃப்ரீ கிவ்அவே 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்அவே. ஸோ நீங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த 0 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ல உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% போனஸ் தராங்க. தென் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுலயும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னும் நிறைய கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். தென் லோ காம்படிஷன் அண்ட் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இப்படி எல்லாமே இருக்குங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது டெபாசிட் ஆஃபர். இந்த பர்டிகுலர் டேட், அதாவது 25 இந்த மேட்ச் நடக்கிற டேட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெபாசிட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 100 ரூபா, மேக்ஸிமம் 9,999 ரூபாய்க்குள்ள நீங்க எவ்வளவு ஆட் பண்ணாலுமே அதுக்கு எக்ஸ்ட்ராவா 3% கொடுக்குறாங்க. இந்த ப்ரோமோ கோட்ல வந்து இந்த எக்ஸ்ட்ரா 03 அப்படிங்கிற ஒரு ப்ரோமோ கோட நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3% கிடைக்கும். அதே மாதிரி 10,000 ரூபாயில இருந்து 29,999 வரைக்கும் போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 4% கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 04 அப்படிங்கிறத அந்த ப்ரோமோ கோடு அதுல வந்து போட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துறோம். தென் அடுத்ததா 30,000 ரூபாய்க்கு மேல நீங்க எவ்வளவு ஆட் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா 05 அப்படிங்கிற அந்த கோடை கொடுத்தீங்கன்னா ஒரு 5% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30,000 ரூபாய் நீங்க மினிமம் 30,000 இருக்கு இல்லைங்களா, அந்த 30,000 ரூபாய் ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த 30,000 ரூபாய்க்கு 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 25 ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த சென்னையோட பிச் ரிப்போர்ட் ட்ரெடிஷ்னல் சென்னை பிச். ஸோ எந்த மாதிரி இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்குங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்லோவா இருக்கும். அவுட்ஃபீல்ட் எல்லாமே கூட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பிச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவர் பவுன்சஸ் போடக்கூடியவங்க, ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல கட்டர்ஸ் போடக்கூடியவங்க, தென் ஸ்பின்னர்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 150 அப்படிங்கிறது தாங்க ஆவரேஜான ஒரு ஸ்கோராவே இருக்கு. கடைசியா விளையாண்டு 5 T20ல லைக் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 165 ரன்ஸ் அடிச்சுட்டாவே அதை சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ பேட்டிங்க்கு நல்லா பேரடைஸா இருக்கிற மாதிரி பிச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ரன்ஸ் போகுது. பட் இந்த வெனுவில் 165 ரன் அடிச்சிட்டாவே அதை சேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய டர்ன் ஆகும். ஸ்பின்னர்ஸ் விக்கெட் டேக்கிங் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 66 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. 5 T20ல 66 விக்கெட்ஸ் போயிருக்கு. கடைசியாக விளையாண்டு 5 T20ல அதுல 31 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 35 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்க மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமாவே இருக்கும். ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 9 முறை நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல சிஎஸ்கே 6 முறையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3 முறையும் கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது சிஎஸ்கே தான். பட் இந்த சீசன் இந்த ரெண்டு டீமுக்குமே ஒரு ஒர்த்தான ஒரு சீசனா இல்லை. ரெண்டு பேருமே டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 இடங்கள் 9,000லையும் 10,000லையும் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் தான் ரெண்டு டீமும். ஏன்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய 6 மேட்சுமே 2 டீமுமே வின் பண்ணா மட்டும்தான் ரன் ரேட் வைஸ் பாக்குறப்ப பாசிபிலிட்டிஸ். ஸோ கிரிக்கெட்ல எது வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் மேட்ச் மாறும். பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ஆயுஷ் மாத்ரே, டுவால் பிரேவிஸ் இந்த மேட்ச் டைரக்டாவே பிளேயிங்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சிவம் தூபே, ரவி ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரவி அஸ்வின், அன்சுல் காம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் மதிசா பத்திரனா. ஸோ இது வந்து சிஎஸ்கேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென்
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அடுத்ததா இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர். அடுத்ததா கமிந்து மெந்திஸ் இந்த மேட்ச் வந்து டைரக்டா உள்ள வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு இசான் மலிங்காவுக்கு பதில். ஏன்னா லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க சிஎஸ்கேவில், அப்படிங்கிறப்போ ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் தேவைப்படுது. இந்த டீம்ல ஆஃப் பிரேக் பவுலரா யாரும் இல்லாதது மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்ல தென் அதே மாதிரி ஜீசன் அன்சாரி, ராகுல் சாகர் ரெண்டு பேருமே லெக் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் யாருமே இல்லை. இந்த வெனுலையுமே ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கமிந்து மெண்டிஸை டைரக்டாக உள்ள கொண்டு வருவாங்க. கமிந்து மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு ரைட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பிரேக் பவுல் பண்ணுவாரு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால பேட்டிங்லயும் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்னால அவரை டைரக்டா உள்ள கொண்டு வந்துருவாங்க கமிந்து மெண்டிஸ். தென் அனிகேட் விருமா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கட், ஜீசன் அன்சாரி, ராகுல் சாகர். ஸோ இது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 தென் இம்பாக்ட் பிளேயர். ஸோ இது வந்து ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். இந்த கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் OG11 ஆப், ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குங்க OG11 ஆப். இந்த OG11 ஆப்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு கிராண்ட் லீக்கை மேக் பண்ணக்கூடிய ஒரு டூல். கிராண்ட் லீக்ஸ்ல வந்து லாஸ்ட் 7 மணிக்கு 7:05க்கு டாஸ் போட போறாங்க, 7:10க்கு தான் லைன் அப்ஸ் வந்து அவுட் ஆகும். கடைசி 20 நிமிஷத்துல உங்களால 20 டீமா மேக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் செகண்ட் பேட்டிங் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த முதல் 10 நிமிஷத்துல. அதுல இருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் இந்த 24 பிளேயர்ல இருந்து நம்மளால ஒரு 18 பேர் வரைக்குமே பிக் பண்ணிட முடியும். ஒரு 6 to 7 பேர் வரைக்கும் நம்மளால ஒமிட் பண்ண முடியும். அப்படி ஒமிட் பண்ண பிளேயர்ல இருந்து இந்த 20 டீமை வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை பத்தி டீடைல்டா நம்ம டெலிகிராம்ல வந்து நான் வீடியோ போட்டு டெலிகிராம்ல மேல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஆப் பயன்படுது, எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது, வித்தின் செகண்ட்ல எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குது, அப்புறம் அந்த டீமை பார்த்து நம்ம வந்து அந்த ஃபேண்டசி எந்த ஆப்ல நம்ம ப்ளே பண்ண போறோமோ அந்த ஆப்ல நம்ம அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். ஆனா வித்தின் செகண்ட் உங்களால கிரியேட் பண்ணி கொடுத்துறது நீங்க கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் தான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பிரைம் ஆப் கிடையாது. உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அது டீம் எதுவும் தராது. இது என்னன்னா முழுக்க கஸ்டமைஸ்டு ஒரு ஆப். ஸோ கஸ்டமைஸ்டு ஆப் அப்படின்னா என்னன்னா நீங்களே ஒரு 5 பேர் 6 பேர் ஒமிட் பண்ணிட்டு ஒரு 16 பேரோ 17 பேரையோ நீங்க பிக் பண்ணிருப்பீங்க. அதுல நீங்களே ஒரு 5-6 பேருக்கு கேப்டன் ஸ்கிரிப்டும் நீங்களே செலக்ட் பண்ணுவீங்க. தென் ஒரு 5 பிளேயர் ஸ்டார் பிளேயர் முதல் கொண்டு கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டார் பிளேயரை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட எல்லா டீம்லயுமே அந்த 5 பேருமே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நான் தெளிவா டெலிகிராம்ல வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 8 நிமிஷம் வீடியோ தான் அது. ஸோ அதை தெளிவா பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 2 டீம்ல இருந்து நீங்க டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு நீங்க டீம் பிளேயர்ஸ் அதில் செலக்ட் பண்ற பட்சத்துல ஒரு நல்ல காம்பினேஷனோட உங்களுக்கு 20 டீம் உங்களுக்கு கண்டிப்பா அது கொடுத்துரும். அதை வச்சு நீங்க போடுறப்போ நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ்ல டீம் அமையும். தென் கிராண்ட் லீக்ஸ்லயுமே வித்தின் செகண்ட் நம்ம குழம்பிட்டு இருக்காம உங்களால டீம் வந்து போட்டுக்க முடியும். ஒரு ஒர்த்தபிளான ஒரு ஆப். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு OG11 ஆப். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரஷீத் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல ரச்சின் ரவீந்திரா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த சீசன்லயே ஒரு 2 மேட்ச் மட்டும் தாங்க 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது எல்லா மேட்சுமே ஏர்லியரா விக்கெட். அவரோட ஃபிளாப் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவே மிகப்பெரிய ஒரு ஃபிளாப்பா தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல ஓப்பனர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாதான் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ ரச்சின் ரவீந்திரா டோட்டலா வந்து ஃபிளாப் ஆகிட்டு தான் இருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தோன்ற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல ஆயுஷ் மாத்திரை ஓபன் பண்ண வச்சுட்டு தென் டுவால் பிரேவிஸ் 1 டவுன். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போற பட்சத்துல எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஃபாரின் பிளேயர் ஆப்ஷனுக்கு சாம் கரனை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸுக்குமே ஆப்ஷனா இருக்கும். 2 இதுலயுமே ஆப்ஷனா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் பேட்டிங் டெப்த் ஆகும். அதே மாதிரி மதிஷா பத்திரனா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவர்ஸ்ல ஆர்கர் போடுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. பட் நாதன் எல்லிஸ் அந்த இடத்துக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாருங்க. நாதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல பயங்கர வேரியேஷன்ஸ் போடக்கூடியவர். தென் டெத் ஓவர் விக்கெட் டேக்கிங் பவுலர் அவரு. பத்திரனா மாதிரியே அவரும் விக்கெட் டேக்கிங் பவுலர். தென் ஃபீல்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணுவாருங்க. மதிஷா பத்திரனாவுக்கு ஃபீல்டிங் பெருசா வராது. ஃபீல்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. தென் பேட்டிங்லயும் வந்து 20 ரன் மேல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஸோ அவர் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா மேபி சென்னை ஒரு ஃபுல் பேக்கா ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ்ல டீமா அமையுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ரஷீத் ரவீந்திரா 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல ரஷீதை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டென்ட் தெரியுது. அவசரப்பட மாட்டேங்கிறாரு. ரொம்ப அவசரம்லாம் பண்றது இல்லை. கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்றாரு. கொஞ்சம் ஸ்டெடி இன்னிங்ஸ் ஆடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ஆடுறாரு. ஐ திங்க் இந்த மேட்ச் இந்த வெனு அவருக்கு ரொம்பவே ஆப்டா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரஷீதை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரச்சின் ரவீந்திரா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அந்த 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு லாங் இன்னிங்ஸை கொண்டு போய் கடைசி வரைக்குமே ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. பேட்டிங் செகண்ட்னா ரச்சின் ரவீந்திரா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஆயுஷ் மாத்ரே
ரொம்ப யங்கு தாங்க, ஒரு 17 வயசு பையன். ரொம்ப சூப்பரான ஒரு இன்டென்ட்டை கொடுக்குறாரு. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுறாரு. பட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல அதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. தென் இந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் பால் எல்லாம் இவர் பெருசா கணிக்கிறதுக்கு, ஏன்னா எல்லா பாலும் அவசரப்படுறாரு, ரொம்ப அவசரப்படுறாரு. T20க்கு அந்த இன்டென்ட் ரொம்ப அவசியம் தான், அது இல்லைன்னு இல்லை. பட் எல்லா மேட்சுமே அது வந்து கை கொடுக்குமானா கிடையாது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல குவாலிட்டியான பவுலர் பேட் கமின்ஸ் இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸை அழகா ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல ஸ்லோவர் பவுன்சஸ் போட்டு அழகா தூக்கிடுவாரு. தென் ஹர்ஷல் பட்டேல் as usual அவரோட பாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர்ல 5 பாலோ 4 பாலோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 135க்கு மேல போகும். மீதி எல்லாமே 112, 115, 120 அந்த வேகத்துல தான் போடுவாரு. வேரியேஷன்ஸ் நிறைய கொடுப்பாரு. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்ல மேபி ஏர்லியரா விக்கெட்டை விடலாம். ஒரே ஒரு விஷயம், முதல் 5 ஓவர் இவங்க 2 பேருமே ஆடிட்டாங்கன்னா ஆயுஷ் மாத்திரே ஏர்லியராகவே அவரோட விக்கெட்டை விழுந்துருவாருங்க. ஏன்னா பவர் பிளேவை தாண்டி அவர் வர்றப்போ அந்த பவர் பிளே அப்படிங்கிறப்ப முன்னாடி ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துரும். ஒரு ரச்சின் ரவீந்திராவோ ரஷீதோ ஏர்லியரா ஒரு விக்கெட்டை விட்டுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி பவர் பிளே 2வது ஓவர்லயே ஒரு பேட்டிங்க்கு வந்துருவாருங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமை போடுறீங்கன்னா கண்டிப்பா 25 to 30 ரன் அடிப்பார். ஏன்னா பவர் பிளேவை பயன்படுத்திக்குவார். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி ஆடிடுவாங்க, ஒரு ரன்ஸ் நிறைய வந்துடும். அதுவே முதல் 5 ஓவர் இவங்க 2 பேருமே ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் வர்றப்ப எல்லாருமே அவுட், வெளியே ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க. 5 ஃபீல்டர்ஸ் வெளியே இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மிஸ் ஷாட்ல ஏர்லியரா விக்கெட் விட தாங்க சான்ஸ் இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கதாங்க இவருக்கு வாய்ப்பு. டிவால் பிரேவிஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. லாஸ்டா இந்த சவுத் SA T20ல செம்மையா ஆடிட்டு வந்தாரு. பட் அதர் T20 லீக்ஸ்லயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் ரொம்ப சூப்பரா ஃபீல்டிங் பண்ணுவாரு. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவர் தான் கவர் பண்ண போறாரு. தென் வேற ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் சிவம் துபே வெளியே போயிடுறாரு அப்படின்னா டிவால் பிரேவிஸ் தான் அந்த லாங் ஆஃப்ல நிக்க போறாரு. அப்போ கண்டிப்பா மேட்சுக்கு வந்து 2 கேட்சாவது அவர் பிடிச்சிடுவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 கேட்சுக்கு 16 பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். தென் அவர் அடிக்கக்கூடிய 25 to 30 ரன் கண்டிப்பா ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். டிவால் பிரேவிஸ் இந்த மேட்ச் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து கண்டிப்பா இருப்பாரு. சிவம் துபே இம்பாக்ட் பிளேயரா வெளியே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருக்காது. லாஸ்ட்டுமே திரும்ப ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு ஃபீல் அவர் வந்து திரும்ப கொடுக்குறாரு. அவர் அழகா ஆடிடுவார். இந்த ஸ்பின்னர்ஸை ஒரு மாதிரி துவம்சம் பண்ணிடுவாரு. கண்டிப்பா ஆப்போனன்ட் டீம்ல ஸ்பின்னர்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ அதே மாதிரி நிறைய நல்ல வேகத்தோட போல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இல்லை. ஸோ அந்த வகையில சிவம் துபே கிட்ட இருந்து இந்த மேட்ச் வந்து 25 to 30 ரன்ஸ் வந்து சாலிடா அவருக்கு கிடைச்சிடும். ரவி ஜடேஜா டுவல் பிரேவிஸ் வந்ததுனால திரும்பவும் அவருடைய பழைய டவுனுக்கே போறதுக்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். அந்த பழைய டவுனுக்கே போற பட்சத்துல கண்டிப்பா அவரோட பேட்டிங்ல இருந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் தான் வரும். பவுலிங்ல ஆப்ஷன் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா மதிஷா பத்திரனா மினிமம் 3 ஓவர், கலீல் அகமது அவரோட 4 ஓவர், நூர் அகமது அவரோட 4 ஓவர், ரவி அஸ்வின் இந்த மேட்ச் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை நான் SR கட்சி பத்தி சொல்ற போது சொல்றேன். ரவி அஸ்வின் கம்பல்சரி அவரோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. அன்சுல் காம்போஜ் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஸோ கிட்டத்தட்ட மீதி ஒரு 2 ஓவர் தான் இருக்கும். அது வந்து ரவி ஜடேஜா போல் பண்ணுவாரு. ஏன்னா வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால ரவி ஜடேஜாவுக்கு பெருசா ஓவர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் பவுலிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. ஓவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. பேட்டரா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். அந்த 2 ஓவர் போல் பண்றதுல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் அவரை ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துடும். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவர் கொண்டு போங்க ரவி ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். மகேந்திர சிங் தோனி இப்ப இருக்கக்கூடிய CSK டீம்ல அது நல்ல ஃபார்ம்லையும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடி இருக்கிற ஒரே பிளேயர் அவர் மட்டும் தான் இந்த சீசன்ல. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படினாலும் ஒரு பேட்டிங்க்கு ஒரு கொண்டு வந்துடுறாங்க. கடைசி 2 ஓவர் 3 ஓவருக்கு மகேந்திர சிங் தோனியை வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இந்த மேட்ச் பேட்டிங்க்கு எனக்கு திங்க் வருவாரான்னா ஒரு கொஸ்டின் மாதிரி தாங்க. வந்தா கடைசி 2 ஓவர் ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். ஒரு 2 6. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் அவருக்கு இருக்கும். விக்கெட் கீப்பர்ல ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். ரவி அஸ்வின் 4 ஓவருமே போல் பண்ண போறாரு. இந்த மேட்ச் பிக் டிஃபரன்சியல் பிக் அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக். 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். பேட்டிங்க்கு வர மாட்டாரு. வந்தா 5 run to 10 run அடிப்பாரு. 2 விக்கெட் கண்டிப்பா இந்த மேட்ச் எடுக்க சான்சஸ் இருக்குங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிசான், கமிந்து மெந்திஸ்னு 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அன்சுல் காம்போஜ் 3 ஓவர் போல் பண்ண போறாருங்க. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. இந்த இன்சில பவர் பிளேல இந்த லென்த்ல அழகா போல் பண்ணுவார். பட் நல்ல வேகம் இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்காது. யூஸ்வலாவே இந்த வெனுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் இருக்காது. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். நூர் அகமது இந்த வெனு
இவருக்கு நல்லாவே ஆப்ட் ஆகுதுங்க. நல்லா பால் டர்ன் ஆகுது. இங்க விளையாடுற மேட்சஸ் எல்லாத்துலயுமே ரெண்டு விக்கெட் சாலிடா எடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்சும் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வந்து அவரை எடுத்துருவாரு. கலீல் அஹ்மத் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட்டுங்கிறது சாலிடா எடுத்துருவாரு. செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. தென் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க கலீல் அஹ்மதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நியூட்ரலா டீம் போடுறீங்க, இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி டீமை போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்ப மட்டும் கலீல் அஹ்மது கொண்டு போங்க. ஸோ சிஎஸ்கே வின் பண்ணிடுங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல கலீல் அஹ்மது போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாரு. மதிஷா பத்திரனா இந்த சீசன் அவருக்கு ரொம்ப புவர் சீசனா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மேபி 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கதாங்க சான்சஸ் அவருக்கு இருக்கு. ஃபேண்டஸ் டீம்ல வருவாருன்னா அது கொஸ்டின் மார்க் தான். தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் அப்படியே உல்டாவா நடந்துட்டு இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு ஃபார்மா தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. 2 மேட்ச் தான் 240 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் 240 ரன் அடிச்சு 260 ரன் அடிச்சு வின் பண்ணாங்க. லைக் இன்னொரு மேட்ச் வந்து 240 ரன் அடிச்சு சேஸ் பண்ணி வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறாமா. 2 மேட்ச் மட்டும்தான் அவங்க 200 ரனுக்கு மேலே போயிருக்கு. மீது எல்லாமே ரொம்ப சொற்ப ரன்ல அவுட் ஆயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டர் 4 பேருமே ஏர்லியராகவே விக்கெட், சிங்கிள் டிஜிட்ல எல்லாருமே அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்சியலா பவர் பிளேல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சு கொண்டு வர போறாங்க கலீல் அஹ்மது. யூஸ்வலா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா கஷ்டப்படுவாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அழகா அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து இருக்கு இல்லைங்களா. ஆனா கலீல் அஹ்மது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் ரொம்ப சூப்பரா போல் பண்ணாரு. பால் இன்கமிங் டெலிவரி நிறைய உள்ள கொண்டு வராரு. ஸோ அதுல ஒரு எல்பிடபிள்யூ முறையில அவுட் ஆகுது சான்சஸ் இருக்கு. யாருக்குன்னா டிராவிஸ் ஹெட். ஏன்னா டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட விக்கெட்டை நிறைய முறை அர்ஷதீப் சிங், மிச்சல் ஸ்டார்க்கு கிட்டத்தட்ட அவர் விளையாண்ட 7 இன்னிங்ஸ்ல ஹெட் டு ஹெட்ல நினைக்கிறேன் 7 இன்னிங்ஸ்ல 6 முறை அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை. மிச்சல் ஸ்டார்க் இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட ரொம்பவே கஷ்டப்படுறாரு டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும். ஸோ கலீல் அஹ்மதோட அந்த இன்கமிங் டெலிவரியில மேபி டிராவிஸ் ஹெட்டுக்கு ஏர்லியராகவே ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து இருக்கலாம். அட்வான்டேஜும் இல்லை, ஏன்னா அவர் வெளியே கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. இம்பாக்ட் பிளேயரா அவர் தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனால பேட்டிங்ல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் வரும். அது ஃபேண்டஸ் டீம்ல வருமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரவி அஸ்வினுமே மேபி பவர் பிளேல போல் பண்ண சான்சஸ் வந்து இருக்குங்க. ஆஃப் பிரேக் பாலர் டீம் கஷ்டப்படுறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் டீம் கொஞ்சம் பேட்டில் வரைக்கும் அவருக்கு இருக்கு. அபிஷேக் சர்மா பேட்டிங் செகண்ட்னா கண்ணை மூடிட்டு அவருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. அது மட்டும் கிடையாது, 1 or 2 ஓவர் பவுல் பண்ணவும் இந்த மேட்ச் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணுங்கிறதுனால கண்டிப்பா ஜீசன் அன்சாரி அவரோட 4 ஓவர், ராகுல் சாகர் மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு, கமிந்து மெண்டிஸ் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், தென் அபிஷேக் சர்மா இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க, டுவல் பிரேவிஸ் இருக்கிறப்பெல்லாம் மேபி வந்து கொடுத்து பார்ப்பாங்க, அபிஷேக் சர்மா கொடுத்து பார்ப்பாங்க. ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அவருக்கு, ஒரு 2 ஓவராது மேபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவர் வந்து ஒரு 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் அவர் இருக்காரு. ஸோ அந்த வகையில அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு 2 ஓவர் வரைக்கும் சான்சஸ் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுல மேபி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழுந்துட்டாலும் பவர் பிளேவை பயன்படுத்தி ஸ்கோர்ஸ் பண்ணிடுவாரு. ஏன்னா அவர் வந்து பெருசா கஷ்டப்படுற மாதிரியான பவுலர்ஸ் இல்லை. கலீல் அஹ்மது கிட்ட ஈஸியா ஆடிடுவாரு, அன்சுல் காம்போஜி டீம் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாட்ட இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்னா அது 40 ரன்னுக்கு மேல கூட போக சான்சஸ் வந்து இருக்கு. இசான் கிசான் ஹெட்வர்ட் ரெக்கார்டு ஒரு ஏற்றம் இறக்கமா தாங்க இருக்கு. ஹெட்வர்ட்ல வெனுல பெருசா அவருக்கு ஆவரேஜ் இல்லை. ஆனா இசான் கிசான் அவரோட இதை நிரூபிச்சாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவருக்கு நம்ம ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஃபீல்டிங்ஸ் இருக்கிறதுனால மேபி 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இசான் கிசான் இந்த மேட்ச் வந்து இருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டியும் இந்த சீசன் வந்து அவருக்கு ஒரு புவர் சீசனாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அவர் பவுல் பண்ணாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்பிடன்டே உடைக்குங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பவுலும் பண்ணி பேட்டிங் பண்றப்பதான் அவங்களுக்கான ஒரு கான்பிடன்ட் இருக்கும். மேட்சுக்குள்ளேயே மோஸ்ட்லி வருவாங்க. இந்த சீசன் அவருக்கு மேட்சுக்குள்ளேயே ஒரு டோட்டலாவே இல்லை. மேபி ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கதாங்க வாய்ப்பு. சூப்பர்வான ஒரு ஃபார்ம். ஹென்ரி கிளாசன் முரட்டத்தனமான ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் பீரியட்ல தெளிவா சொன்னேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட் ட்ரை. ஒன்னா கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ஆப்டா இருப்பாருன்ட்டு நல்ல ஒரு ரன்ஸ் அடிச்சாரு. அதே தான் இப்பவுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்ணை மூடிட்டு அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆஸ் யூஸ்வல் போத் இன்னிங்ஸ்லயுமே அவருக்கு வந்து விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிரும். தென் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்ப மஸ்டா வந்து பேட்டிங்க்கு வந்துருவாரு. ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு மைனஸ் இருக்கு. இந்த டீம்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியது ஹென்ரி கிளாசன் மட்டும். அதே மாதிரி ஆப்பனன்ட் டீம்ல சிஎஸ்கேல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறவர் வந்து மகேந்திர சிங் தோனி மட்டும். அப்படிங்கிறதுனால இந்த 2 பேர்த்துல இருந்து சேஃபான ஆப்ஷன் தான் ஹென்ரி கிளாசன் தான்.
ஏன்னா இவரோட டவுனுக்கு கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வந்துருவாரு. மகேந்திர சிங் தோனி பேட்டிங்க்கு வருவாரா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். கிட்டத்தட்ட 85% 90% ஒரு பேட்டிங்க்கு வர பாசிபிலிட்டிஸ் கம்மிங்கிறதுனால ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் வந்து ஹென்ரி கிளாசன் இம்பார்ட்டன்ட் பிக். அது விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு அவர் வந்து ஆப்ட் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் டீம்ஸ்ல 10ல் 9 டீமுக்கு ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு நமக்கு கிடைச்சிட்டாரு. மீதி இருக்க 10 பிளேயரை மட்டும்தான் மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனா வந்து இருக்க போகுது. கமிந்து மெந்திஸ் இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா கமிந்து மெந்திஸ் தாங்க இருக்க போறாரு உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ்க்கு. சப்போஸ் அவர் உள்ள இருந்தாருன்னா மினிமம் 2 ஓவர் அவர் போல் பண்ணிடுவார். 2 to 3 ஓவர் போல் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் கண்டிப்பா கிடைச்சிடும். 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிடுவாரு. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல ஏர்லினா 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே அவர் கொஞ்சம் முன்னாடி ஆட விட்டுருவாங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டிக்கு முன்னாடியே கூட அவரை ஆட வச்சிருவாங்க. ஸோ சாலிடா 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஒரு பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பார். அவர் இந்த மேட்ச் உள்ள இருந்தாருன்னா கமிந்து மெந்திஸ் தான் உங்களோட ஃபேண்டசி ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பதற்கான ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. கமிந்து மெந்திஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அடிக்க தெரியுமா கடைசி 3 ஓவர் 4 ஓவர் வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். அவ்வளவுதான் அவருக்கான ஆப்ஷன். பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ கண்டிப்பா ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அவருக்கு கொடுத்துருங்க. ஹர்ஷல் பட்டேலும் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஜெயதேவ் உன்னட்கட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஜீசன் அன்சாரி மேபி செகண்டா பால் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ராகுல் சாகர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் தாங்க அவருக்கான காம்பினேஷன். இதுல பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ஹர்ஷல் பட்டேல் ஸோ அவருக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் அபிஷேக் சர்மா பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. தென் அடுத்ததா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப ரிஸ்கா ரஷீதுக்கு வந்து ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. அவரோட இன்டென்ட் நல்லா இருக்கு. அவரோட பிளே ஸ்டைலும் சிமிலரா வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்கோடு மாதிரி இருக்கிறதுனால ஒரு லாங் இன்னிங்ஸை கொண்டு போக கூட சான்சஸ் இருக்கலாம். மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ ரஷீதுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. அதே மாதிரி நூர் அகமது ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. தென் கலீல் அகமது ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கலீல் அகமதுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. நிறைய பேர் பத்திரினாவுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கலீல் அகமதுக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.